அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். பழைய குற்றவியல் சட்டங்களை மறுசீரமைக்கும் விதமாக மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்ட மசோதாக்களும் மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டன. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய ஆங்கிலேயர் கால சட்டங்களுக்கு மாற்றாக புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதன்படி பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்சியா ஆகிய 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. 2023ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது பெற எழுத்தாளர் தேவி பாரதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் பல்வேறு மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ் மொழிக்கான விருதுக்கு தேவி பாரதி எழுதிய நீர் வழிபடுவோம் நாவல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு கால அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட 19 போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. முதலில் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரியில் வெளியிடப்படுகிறது. இதற்கான போட்டித் தேர்வு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. புயல், மழை, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் ஏற்படும் போது பொதுமக்கள் எங்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம். நாங்கள் உதவ தயாராக உள்ளோம் என இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் ஜி டானி மைக்கேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். பேரிடர் சமயங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1511 என்ற கட்டணமில்லா உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உதவி கோரினால் நாங்கள் உதவ தயாராக உள்ளோம் என அவர் கூறினார். நாடாளுமன்ற மக்களவை நேற்று தொடங்கியதும் கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி தாமஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ஆரிஃப் ஆகியோர் அவையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டனர். இதையடுத்து அவர்களை இடைநீக்கம் செய்வதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். நேற்று முன்தினம் வரை எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 141 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். நேற்று மேலும் 2 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை 143ஆக உயர்ந்துள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை நேற்று அறிவித்தது. இதன் விவரங்கள் பின்வருமாறு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் போட்டுட்ருக்கேன். எக்ஸாமுக்கு எந்த நியூஸ்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.